அதில் ஒருத்தன் ஒரு டவுட் கேட்டிருந்தேன் அண்ட் நான் உடனே திரும்ப வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன். ஏன் ஒருபடி சூத்திரங்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்க? இருபடிக்கு சூத்திரம் இருக்குது. எக்ஸாம் நெகட்டிவ் பி ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஓஏசி பை 2a. அப்புறம் அங்கே கியூபிக்ஸுக்கு சி வர மாதிரி முதல்ல தொகுதி கியூப் ரூட்டில் பெரிய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அப்போயே ஃபஸ்ட் டிகிரிஸ்க்கு ஒரு படிகளுக்கு இல்லைன்னு கேட்டிருந்தான். வேலிடான கொஷன் இல்லையா? இருபடிக்கு இருக்குது, முப்படிக்கு இருக்குது, ஃபோர்த் டிகிரிக்கு இருக்குது. ஆக்சுவலி ஃபிஃப்த் டிகிரிக்கு இல்லை. மேத்தமெட்டிஷியன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னு. இஃப் யூ வாண்ட் யூ குட் லுக் அப் யூடியூப், நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் இப்போ நாங்கள் ஒரு படிகளுக்கு அனாவசியம்னு பார்க்குறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் அந்த பேர் அபி. ஸோ அபிக்கு முதல்ல எல்லா ஃபார்முலாஸுமே எல்லா என்னது எக்ஸுக்கான சூத்திரங்களுமே அந்த ஜென்ரல் ஃபார்மேட் நாங்கள் படித்தோம்ல, இருபடிகளுக்கு ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் ப்ளஸ் சி, முதலாவதில் எக்ஸ் வர்க்கம், ரெண்டாவதில் எக்ஸ், மூன்றாவதில் எக்ஸ், இந்த 0 ஏதாவது உண்டு அப்படின்னு குறைஞ்சு கொண்டு வர மாதிரி படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்ம்ஸில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸில் தான் வரும். ஸோ எனக்கு முதல்ல ஒரு படிகளில் ஜென்ரல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கிறது பெட்டர். ஒரு படிகள்னால் அதில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச சுட்டியை வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் முதலாவதுல தான் உயர்ந்தபட்ச சுட்டி போடுவோம். அது ஏக்கு பக்கத்தில் எக்ஸ்னை ஓராம அடுக்கு. எக்ஸ்னை ஓராம அடுக்குன்னா நான் எக்ஸை மட்டும் போட்டால் சரி, எக்ஸ்னை ஒன்று போட தேவையில்லை. அதுக்கு பிறகு ஏதாவது மாறிலிகள், அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் வந்துட்டுதுன்னா, நியூமரல்ஸ் வந்துட்டுதுன்னா நான் அதையும் கவர் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பி சமன் சைவர்னு வரும். இங்கே ப்ளஸ் பின்னு நான் போட்டுக்கோ, அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அங்கே மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா சமனுக்கு இங்கால வரும்போது என்னது ப்ளஸ் நம்பர் வந்துச்சுன்னா இங்கால வரும்போது மைனஸ் ஆகும் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வெளில அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் பிறகு தரேன். பட் இப்போதைக்கு என்னோடய பிக்கப் பண்ணிட்டுருங்க, ஏன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது இப்போதைக்கு நாங்கள் இதோட நோன்போது. இப்போ எக்ஸை நான் காணணும். ஏன்னா அகெயின் முதல்ல சொன்ன மாதிரியே இல்லுஸ்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு செஸ் போர்டில் நீங்கள் கிங்கை ஐசோலேட் பண்ணணுன்னு நினைக்கிற மாதிரி தான். கிங் தான் உங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன செஞ்சுட்டு வருவீங்க? கிங்கை மட்டும் தனிமைப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் கிட்ட போயிட்டுருப்பீங்க. ஒவ்வொருத்தரையும் அகற்றி கொண்டிருப்பீங்க ஆக்கள் இருந்தாங்கன்னா. அதே மாதிரி தான் நாங்கள் எல்லா ஈக்குவேஷன்ஸ்லேயும் எல்லா ஃபார்முலாஸ்லேயும் அழுவாய் மாற்றமும் என்னவோ செய்கிறோம். +3 ஓகே. ஸோ இப்போ நான் காண வேண்டிய ஆள் வந்து எக்ஸ். ஸோ எக்ஸை நான் எப்படி காண போகிறேன்னு தான் முக்கியம். முதல்ல ப்ளஸ் பி இருக்குது. ஸோ முதல்ல ப்ளஸ் பி அகற்றுறது எனக்கு ஈஸியானது. ஏஆல் வகுத்தா ஐ வுட் ஹேவ் டு டீல் வித் ஃப்ராக்ஷன்ஸ். முடிவு சரியாக தான் இருக்கும். பட் பிஏ அங்கால கொண்டு போகிறேன்னா, ஸோ அடுத்த லைனில் ஏஎக்ஸ் எனக்கு வரும். ஏஎக்ஸுன்றது பி அங்கால போனால் நெகட்டிவ் பி. அதுக்கு பிறகு எக்ஸை மட்டும் தனியாக காணணுன்னு நோக்கம். ஸோ எக்ஸ் சமன் நெகட்டிவ் பி ஓவர் ஏ. இது வரைவுகள்லையும் திரும்ப தேவைப்படும். பட் இப்போதைக்கு நாங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் பி ஓவர் ஏ தான் சூத்திரம். எக்ஸ் சிம்பிள். ஒவ்வொரு இதுக்கும் சூத்திரத்தின் சிக்கல் தன்மை கூடும் தானே, அப்போ மேக் சென்ஸ். ஸோ ஆகவே பிகாஸ் தே ஃபோன்னு சொல்லுவோம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் பி ஓவர் ஏ. இது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல் அண்ட் எரர் இல்லையா? ஸோ லெட்ஸ் ட்ரை. ட்ரை ஒரு ஈக்குவேஷன் என்ன வேணால் இருக்கலாம். நான் கொஞ்சம் சிக்கலானதே தோங்குறேன். பிகாஸ் எனக்கு ஈஸியானதில் ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ சிக்கலானதில் போட்டு பார்ப்போம். 2x சமன் 2x சமன் நெகட்டிவ் எக்ஸ் ஸோ +6. ஓகே. இப்போ அதை நான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டுக்கு. ஸோ முதல்ல நான் வலது கை பக்கத்தை 0 ஆக்கினா எனக்கு ஈஸி இல்லை. அப்புறம் நான் இடது கை பக்கத்தில் இருக்க சிக்கல் எல்லாத்தையும் சிக்கல் இல்லாமல் செஞ்சுட்டேன்னா எனக்கு விட வந்துடுவேன். ஸோ முதல்ல வலது கை பக்கத்தை RHS ரைட் ஹேண்ட் சைடை நான் 0 ஆக்குறேன். ஸோ அதுக்கு -6 இங்கால கொண்டு வருவேன், இங்கால +6 ஆகிடும். +6 இங்கால கொண்டு வருவேன், -6 ஆகிடும். ஸோ -6 இங்கால வந்துச்சுன்னா இங்கால 3x, +6 இங்கால வந்துச்சுன்னா -6 சமன் 0. ஓகே, யூ கூல் வித் தட்? தட்ஸ் சிம்பிள். இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு இல்லையா? இதுதான் என்னது ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸில் இருக்கிறது. இஃப் யூ வாண்ட் டு ரைட் இட் இன் த ஜென்ரல் ஃபார்ம், இட்ஸ் குவைட் ஈஸி.
இப்போ இதில் வந்து நாங்கள் இந்த ஃபார்முலாவில் வந்து நெகட்டிவ் பிக்கும் ஏக்கும் தானே கண்டிருக்கிறோம். அதை ரெண்டையும் வச்சு சார்பாக தானே நாங்கள் கதைக்கிறோம். ஸோ எனக்கு இப்போ ஏயும் பியும் என்னென்னு தெரியணும். இப்போ திரும்ப அந்த ஸ்ட்ரக்சரை போய் பார்த்தோம்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ எக்ஸோட வாரது வந்து ஏ, எக்ஸும் இல்லாமல் தனியாக இருந்தால் அது பின்னு எடுப்போம், இல்லாட்டி 0 ரைட். பி இருக்காது இல்லையா, பி அங்கே இல்லாட்டி அங்கே எதுவுமே கூட்டப்படல, ஸோ 0. ஸோ 3x - 6 இதுலேருந்து நான் சொல்லலாம் ரைட் இட் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்றது 3 ஏன்னா எக்ஸோடு இருக்கிறது, பின்றது -6. இப்போ நான் எக்ஸுக்கான சூத்திரம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சது நெகட்டிவ் பி ஓவர் ஏ. இதில் பின்றது ஓகே இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். பின்றது எங்களுக்கு -6. ஸோ நெகட்டிவ் பி போடும்போது வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். நெகட்டிவ் சைன் அப்படியே வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே பிக்கான வேல்யூவான -6 போடணும். அதுக்கு ஏ வந்து 3, ஸோ அது 3 டேரெக்டாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் சப்ஸ்டிடியூஷன் முடிஞ்சது. பி நெகட்டிவ் பின்னதால் நெகட்டிவ் சைனும் வரும், பிக்கான பெருமானம் -6, அதில் மாற்றம் கிடையாது. ஸோ பி இருக்கிற இடத்துல -6 போடுவோம், அதுக்கு முன்னுக்கு மைனஸ் சைன் இருக்கிறதால மைனஸ் சைனையும் போடுவோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ப்ரிய நாலேஜ் பாவிச்சு நெகட்டிவ் நம்பரை -1 பெருக்கினா வரது பாசிட்டிவ் ரைட். ஸோ இந்த நெகட்டிவும் பெருக்கப்பட்டு வர விட வந்து இந்த நெகட்டிவும் பெருக்கப்பட்டு வர விட வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். +6/+3 ஒரே குறியால் வகுக்கிறோம் இல்லை. ஸோ விடையே எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. அப்போ x = 2 இருக்கும். ஸோ தட்ஸ் குவைட் சிம்பிள். சி ஈக்குவேஷன்ஸில் இருக்கிற பியூட்டி என்னென்னா, நீங்கள் கண்டுபிடிச்ச விட சரியா பிழையா அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் திரும்ப உங்களுக்கு கிடைச்ச சொல்யூஷன் உங்களோட தீர்வை கொண்டு போய் அதே ஈக்குவேஷனில் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தும் உங்களுக்கு சரியாக அதே விட வந்துச்சுதுன்னா, சப்போஸ் இந்த 2 அப்படின்னு சொல்யூஷனை நான் கொண்டு போய் திரும்ப இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போட்டு பார்க்கலாம். ஸோ போட்டு பார்த்து சரியான விட வந்துச்சுன்னா வேறு வந்து ரைட் பேக். ஸோ அதை நான் ப்ளூவில் ரைட் பண்ணுறேன். ப்ளூவில் ரைட் பண்ணால் x = 2ன்னு தெரியும். ஸோ x = 2 ஆகும்போது எங்கள் ஆரம்ப ஈக்குவேஷன் என்ன, 2x = -x + 6. 2x = -x + 6. இப்போ எக்ஸ் வர இடத்துல எல்லாத்துலேயும் நான் 2 போடணும், அவ்வளோதான் வேலை. 2 × 2 = இங்கேயும் எக்ஸுக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்குது, ஸோ நான் மைனஸை போடுறேன். அதுக்குள்ளே எக்ஸுக்கான பெருமத்தை போடுறேன் 2 = 6. இது சமனாக வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த குறியீடு பாய்க்கலாம், பட் அது எங்களோட சிலபஸில் கிடையாது. பட் வி ஆர் டூயிங் இட் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட், ஸோ நாங்கள் செய்யலாம். -2ன்றது 4, இது சமனான்னு எங்களுக்கு தெரியாது, போட்டு பார்ப்போம். -2 -2 பெருக்கினா -2 -2 + 6 6 - 2க்கு சமன் இல்லையா. 6லேருந்து 2 போச்சுதுன்னா +4. ஸோ இதுலேருந்து நாங்கள் சொல்லலாம் சொல்யூஷன் இஸ் கரெக்ட். தீர்வு சரியானது. சொல்யூஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார்முலா பச்சு எல்லாத்தையும் செய்யலான்னு சில பேர் கேட்பீங்க. ஃபார்முலா பச்சு எல்லாமே செய்யலாம். பட் இந்த எழுவாய் செஞ்ச விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ 2x = -x + r தானே, நான் அதை என்னோட சாதாரணமான மெத்தடில் செய்வேன். வாட் கோஸ் வெல் வித் ப்ளூ, லெட்ஸ் டேக் சைன். ஓகே, இதை நான் சாதாரணமாக நாங்கள் எப்படி செய்வோமோ அதில் செய்கிறேன். ஸோ நான் அதுக்கும் திரும்ப எழுதிக்கொள்கிறேன். 2x = -x + 6. இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் குரூப் பண்ணுவோம் இல்லை, அதான் முதலாவது வேலை. ஸோ எக்ஸுக்கு இங்கே கொண்டு வந்தால் இங்கே 3x வரும். 3x = 6. 3x 6, 3 ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கி 6 வருது. அப்போ x 2 தானே, 3 2 6. இல்லை அடி 3 அங்கே கொண்டு போய் வகுக்கிற மாதிரியும் நினைக்கலாம். 6 கீழ் 3 x 2. தட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ x = 2. இப்படி டைரெக்டாக செய்கிறதுக்கு பதிலாக இவ்வளோ லைன்ஸ் எழுத வேண்டிய தேவை இருக்காது இல்லையா. லைக் நீங்கள் ஃபார்முலா பார்த்துட்டீங்க, சொல்யூஷன் தேவைப்படாது. ஸோ சொல்யூஷனுக்கான லைன்ஸ் எல்லாத்தையும்
இவ்வளோ லைன்ஸ் எழுத வேண்டி வரும். அஃப்கோர்ஸ் இந்த நடுவில் வர இந்த சப்ஸ்டிடியூஷனில் நெகட்டிவ் போடுற லைன் தேவைப்படாது. பட் எப்படி பார்த்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி யூனோ ரன் வந்துடும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு யூஸ் த யூஷுவல் வே உருப்படிகளை பொறுத்த வரைக்கும். இருபடிகளுக்கும் அதுக்கு மேலே போகிற அடுக்குகளுக்கும் கட்டாயம் தேவை. ஏன்னா நாங்கள் சாதாரணமாக பாவிச்சு சுருக்க முடியாத எல்லாத்தையும் ஃபார்முலா பாவிச்சு சுருக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் அதுக்கு ஃபார்முலா பாவிக்கிறோம். சும்மா ஃபார்முலான அளவுக்கு மஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. ஸோ இருபடிகளுக்கான ஃபார்முலா படித்த பிறகு இந்த மாதிரி கேள்விகள் வராது. பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட், ரைட்? ஸோ அதுக்கு தான் இது. ஸோ அபி, ஹோப் யூ கட் யூர் ஆன்சர். And that's a great place to start.